அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் பாலிட்டி எப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் கேள்வி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூற்று காரணமாக கேட்டிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா அமைப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை ஈஸியாக திருத்திடலாம், சில விஷயங்களை ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் திருத்த முடியும். ஸோ அதனால் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டுள்ளது அப்படிங்கிறது சரியான விடை. அதற்கு காரணம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். இது வரைக்கும் நமக்கு 106 சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றவே இல்லை. ஸோ இது ரெண்டுமே சரியான விளக்கம் அப்படிங்கிறது இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பாகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவுக்கு கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தலை. ஸோ ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கூட்டாட்சியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. காரணம், இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போலவே இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் தவறு. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒற்றை குடியுரிமை தான். சரியா? நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒற்றை குடியுரிமையை கொண்டுள்ள ஒரு நாடு தான் இந்தியா. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இரட்டை குடியுரிமை இருக்குது. அது என்ன இரட்டை குடியுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காவில் போய் இப்போ நம்ம குடியுரிமை வாங்கணும், அங்கே நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா நம்ம அமெரிக்காவுக்குள்ளே போகிறதுக்கு அங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு குடியுரிமை வாங்கணும். அதுக்கப்புறம் அங்கே 50 மாநிலங்கள் இருக்குது. அதில் நம்ம எந்த மாநிலத்தில் நம்ம போய் தங்கணும்னு விருப்பப்படுறோமோ, ஸோ குடியுரிமை வாங்கணும்னு விருப்பப்படுறோமோ அந்த மாநிலத்துக்கிட்ட தனியாக குடியுரிமை வாங்கணும். ஸோ அதான் இரட்டை குடியுரிமை. அதே நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான். நம்ம இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தில் தங்கணுன்னாலும் ஸோ அதற்கு தனியாக குடியுரிமையே தேவையில்லை. இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத மட்டும் வாங்கினா போதும். ஸோ அதான் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது. ஸோ அப்போது இதில் கூற்று கரெக்டு, காரணம் தவறு அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர். அடுத்தது, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறத நம்ம எங்கே எடுத்திருப்போம் அப்படின்னா, அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36லிருந்து 51 வரை அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். பகுதி 4. ஸோ பார்ட் 4, ஆர்டிக்கல் 36லிருந்து 51 வரைக்கும். இது கரெக்டு தான். அடுத்தது, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஸோ இது ஸ்பெயின் அரசியலமைப்பு கிடையாது. ஸோ இது எங்கேருந்து எடுத்திருப்போம்? அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம இதை எடுத்து வச்சுருப்போம், டிபிஎஸ்பியை. அடுத்தது, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசியலமைப்பின் ஆன்மாவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இது மட்டும் தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 மற்றும் 3 அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்தது, குழுக்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழுக்கு யார் தலைவராக இருந்திருப்பாங்க அப்படின்னா கே சந்தானம் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா நிதிக்குழுவினுடைய தலைவராக இருந்திருப்பார். எப்போனா 4வது நிதிக்குழுவினுடைய தலைவராக இருந்திருப்பார். ஸோ இவர் தான் பஞ்சாயத்து தேர்தல் குழுவுக்கும் தலைவராக இருந்திருப்பார், கே சந்தானம். ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழுவுக்கு யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வி ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ இந்த ஆப்ஷன் பி 1, 4 அப்படிங்கிறது மட்டும்தான் இதற்கு சரியான விடை. ஸோ இந்த சந்தானம் இருக்கார் இல்லையா, இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் சிபிஐ அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதே மாதிரி சிவிசி அப்படிங்கிறது இவருடைய பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது தான். சிபிஐ அப்படிங்கிறது 1963, சிவிசி அப்படிங்கிறது 1964 இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது,
தேர்தல் பற்றிய கூற்றுக்களில் சரியான கூற்றுக்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான கூற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2003 எல்லா மாநில தேர்தலிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். ஸோ 2003 எந்தெந்த மாநிலங்களில் வந்து தேர்தல் நடந்ததோ ஸோ அனைத்து மாநில தேர்தல்லையுமே வந்து இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதற்கு 2003க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. 2003 தான் ஸோ மாநில அளவில் இந்த இவிஎம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இது கரெக்டு தான். அடுத்தது மக்களவை தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என வரலாற்று முடிவை எடுத்துள்ளது தேர்தல் ஆணையம். ஸோ இதுவும் கரெக்டு தான். 2004 தேர்தலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் பொது தேர்தல் நடந்திருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதில் ஆப்ஷன் 1 மற்றும் 2 அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்தது இந்த தேர்தல்களில் விவிபேட் அப்படிங்கிற ஒரு முறை வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? அதை நம்ம வந்து ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு தான் வாக்களிச்சுமா அப்படிங்கிறத நம்ம சைடில் ஒரு மிஷின் வச்சு நம்ம பார்ப்போம். ஒரு 7 செகண்டுக்கு வந்து அது வியூ ஆகும். ஸோ அதுதான் விவிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது. இது எப்பொழுது அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா 2014ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தான் நாடு முழுவதும் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. மாநிலங்களுடைய பெயர்கள் மாநிலங்கள் இருக்கும் பகுதியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் 1956 7வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 7வது சட்ட திருத்தம் 1956 மொழிவாரி மாநிலங்கள் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவுகளில் தான் இருந்துச்சு. ஹிமாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இதில் இருந்துச்சா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படிங்கிறது வந்து பகுதி டியில் வந்து இருந்திருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகுதி டியில் தான் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து இருந்திருக்கும். ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது வந்து சியில் இருந்திருக்கும். அடுத்தது ராஜஸ்தான் அப்படிங்கிறது வந்து பி கேட்டகரியில் இருந்திருக்கும். மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது வந்து ஏ கேட்டகரியில் இருந்திருக்கும். ஸோ இந்த முறை வந்து மாற்றப்பட்டு தான் நமக்கு மொழிவாரி மாநிலங்கள் சட்டம் அப்படிங்கிறது 1956 கொண்டு வந்து ஸோ மொழிக்கேற்றவாரி மாநிலங்கள் வந்து பிரித்தாங்க. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில் முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். 1953 அக்டோபர்லேயே வந்து ஆந்திரா வந்து உருவாகியிருக்கும். ஸோ இதற்காக போராடினவர் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து போராடி அவர் வந்து உயிரிழந்திருப்பார். ஸோ அதன் விளைவாக தான் வந்து மாற்றியிருப்பாங்க. அடுத்தது சரியான இணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளினுடைய ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 65 வயசு. இங்கே 60ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து 65 வயசு. ஸோ அதனால் இது தப்பு. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க 35. இது சரி. நம்ம குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிடணுன்னா 35 வயசு ஆயிருக்கணும். அதே மாதிரி ஆளுநர் ஆகணும் அப்படின்னாலும் 35 வயசு வந்து ஆயிருக்கணும். ஸோ இது சரி. அடுத்தது மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க 30. இது கரெக்டு தான். மேலவை அப்படிங்கிறது என்னது? சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி மத்திய லெவலில் சொல்லுவாங்க. இதுக்கு 30 வயசு. அதே மாதிரி கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 21 கொடுத்துருக்காங்க. கீழவை அப்படிங்கிறது என்னென்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா 25 வயசு ஆகணும். 21 கிடையாது, 25. அப்போது ஆப்ஷன் 2 மற்றும் 4 தான் வந்து இங்கே சரியாக கொடுத்துருக்குறாங்க. சரி, 2 மற்றும் 3 தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62. ஸோ இதை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 15வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் 60லிருந்து 62ஆக உயர்த்தியிருப்பாங்க. அடுத்தது மாநிலங்களுக்கு இடையிலான குழுக்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பூஞ்சி கமிஷன் அப்படிங்கிறது எப்போன்னா 2007. ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிறது 1969 நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வராக இருந்தபோது அமைச்சிருப்பார்.
அடுத்தது சர்க்காரியா கமிஷன் வந்து 1983 இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில். வெங்கடாச்சலையா கமிட்டி வந்து 2000ஆவது ஆண்டு அமைச்சிருப்பாங்க. ஸோ இதை காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ராஜமன்னார் கமிட்டி, அடுத்தது சர்க்காரியா கமிஷன் கமிட்டி, ஆப்ஷன் டி. அடுத்தது வெங்கடாச்சலையா கமிட்டி, அடுத்தது பூஞ்சி கமிஷன், ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். ஸோ இது கரெக்டு தான். நம்ம குடியரசுத் தலைவர் தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் நியமனம் செய்கிறாரு, அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் நியமனம் செய்கிறாரு. கரெக்டு தான். காரணம், நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஸோ அவர் வந்து சட்ட அமைச்சரை வந்து கலந்து ஆலோசிக்க தேவையில்லை. ஸோ அவர் வந்து கொலிஜியம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 4 பேர் அந்த குழுவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார். ஸோ அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு அப்படிங்கிறத கரெக்டு. அடுத்தது பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஸோ 1987 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1987 கொண்டு வந்திருப்பாங்க. டிசம்பர் 24, 1987 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அந்த நாளை தான் வந்து தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம், டிசம்பர் 24. அடுத்தது மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் அப்படிங்கிறது 1950. அடுத்தது ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது வந்து 1969. அடுத்து பொருட்கள் விற்பனை சட்டம் அப்படிங்கிறது 1930. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும், ஸோ இது பாலிட்டிலையும் வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா தேர்தலை பற்றி இருக்கு இல்லையா, அதனால். ஸோ நம்ம இப்போ வந்து 26வது தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இப்போ இவர் எப்போ பதவி ஏற்றுப்பார்னா பிப்ரவரி 19, 2025 தான் பதவி ஏற்றுப்பார். ஸோ இவர் வந்து 1988ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதாவது பேட்சை சேர்ந்தவர். இங்கே வந்து 1989ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து தப்பு. இவர் கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ளார். இதுவும் கரெக்டு தான். இவர் வந்து கேரளா கேடரை சேர்ந்தவர். ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னாலே வந்து நிறைய துறைகளுக்கு வந்து அவரை செயலாளராக போடுவாங்க. ஸோ அந்த வகையில் 1 மற்றும் 3 அப்படிங்கிறது இங்கே சரியாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது தமிழ்நாடு நிதியமைச்சர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு யார் இருந்திருப்பாங்கன்னா நெடுஞ்செழியன் அவர்கள் இருந்திருப்பாங்க, அண்ணா அவர்களுக்கு அப்புறம். அதற்கப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பன்னீர்செல்வம் அவர் வந்திருப்பார். ஸோ அதற்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பழனிவேல் தியாகராஜன் வந்திருந்தார். ஸோ இப்போ கரண்ட்டாக யார் இருக்கிறாங்கன்னா தங்கம் தென்னரசு இருக்கிறாரு. ஸோ இதை பொறுத்தனாலே 2134 அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், 2134. அடுத்தது தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜனவரி 16, 2014 தான் வந்து இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த சட்டம் வந்து 2013 வந்து வந்திருக்கும், கொண்டு வந்திருப்பாங்க. அதை நடைமுறைப்படுத்தினது ஜனவரி 16, 2014 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்திருக்கும்னா ஜூலை 18, 2018 வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது அக்டோபர் 10 கிடையாது, அக்டோபர் 12, 2004 தான் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இது தவறாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சட்டப்பிரிவு என்ன சொல்லுது? 324 கரெக்டு. 324லிருந்து 329A வரைக்கும் சொல்லுது. பகுதி 15 வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் அப்படிங்கிறது 1960ன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. 1961 கொண்டு வந்திருப்பாங்க இது. ஸோ அப்போ இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா 1 மற்றும் 3 தான் வந்து சரியாக இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க.
ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம தயாராகும்.